நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு கோயில். யாருக்கெல்லாம் வந்து தில்லை நடராஜர் சிதம்பரம் போக முடியலையோ அவங்க எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சென்னைக்கு அருகாமையிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டிக்கலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 வாழியே. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். எப்படி தில்லை நடராஜர் கோயில்ல நடராஜர் ஒத்த காலில் வந்து நடனம் புரிந்தாரோ அதே போல ஒரு காலில் நீங்கள் நடனம் புரிந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அந்த கோயில்ல எந்த ஸ்தபதி நடராஜரை வந்து வடிவமைத்தாரோ அதே ஸ்தபதி தான் இந்த கோயில்லையும் வடிவமைச்சிருக்கார். ஆகையால சிதம்பரம் தில்லை நடராஜரை யாரெல்லாம் போய் வழிபடணும்னு ஆசைப்பட்டு அந்த தூரம் நம்மளால போக முடியல அப்படின்னு நினைக்கிற இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்றது ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். அந்த கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாலே இந்த கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடிய வழி அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா திருநின்றவூரை அடுத்த வேப்பம்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அதிலிருந்து நீங்கள் தொட்டிக்கலை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு நீங்கள் வழி தெரிஞ்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரோடு வசதிகள் உண்டு, இதுக்கு ஷேர் ஆட்டோக்கள்லாம் உண்டு. அந்த கோயிலை போய் எளிதாக அடைஞ்சிட முடியும். திருநின்றவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் டிராவலில் நீங்கள் போயிடலாம். இந்த கோயிலுடைய வடிவமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த குளம் தான். அந்த குளமே வந்து நந்தி தீர்த்தம் தான் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு எதிரிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு குளம். அந்த குளத்தை கடந்து தான் நீங்கள் வந்து கோபுரத்தையே கடந்து உள்ளே போகணும். இது வந்து பெரிய ராஜகோபுரம் அமைக்கப்படாத ஒரு கோயில், மொட்டை கோபுரமாக இருந்து இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த மொட்டை கோபுரத்துக்கு மேலே வந்து விக்கிரகங்கள் அமைத்து அழகாக சீர் செய்யப்பட்டிருக்கும். ரொம்ப தனி சிறப்புகள் கொண்ட ஒரு கோயில். இந்த கோயிலில் கொடிமரம், நந்தி, அதை கடந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு நேரடியாக இருக்கிற அந்த சிதம்பரேஸ்வரர் ஈஸ்வரர் லிங்கம். அவருடைய கீர்த்தி வந்து பெருசாக இருந்தாலும் அவருடைய மூர்த்தி அப்படின்றது ரொம்ப சிறிதாக இருக்கும். கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுப்பார். அம்பாள் சிவகாம சுந்தரி தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பாள். நல்ல நின்ற கோலத்தில் சிறப்பாக நமக்கு காட்சி கொடுப்பார். எல்லா கோயிலையும் இருக்க மாதிரி இந்த கோயிலுடைய கன்னி மூலையில் விநாயகர் உண்டு, முருகப்பெருமான், வள்ளி தெய்வ சேவையோட நமக்கு காட்சி கொடுப்பார். அதே போல் இங்கே காசி விஸ்வநாதரும் உண்டு, விசாலாட்சியும் உண்டு. இதுதான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. பைரவர் எப்படி வடகிழக்கில் இருக்காரோ சந்திரன், சூரியன் எல்லாரையும் நம்ம வலம் வந்து பிரதர்ஷனா வரும்போது நிச்சயமாக அனைவரையும் நம்ம வந்து சேவிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன கோயில், ஆனால் பல அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில். இந்த கோயிலில் அதே போல் மூவருடைய விக்கிரகங்களும் உண்டு. அதோடு கூட சிவஞான முனிவருடைய விக்கிரகமும் உண்டு. அவர் தான் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு தென்மேற்கில் வந்து இந்த கோயிலுக்கு விநாயகர் உண்டு. செங்கழனி விநாயகர் அப்படின்ற ஒரு விநாயகர் உண்டு. அவருக்கு பிள்ளை தமிழ்ல பாடல் இயற்றிய ஒரு சிறப்பு உண்டு. இந்த கோயிலில் தான் பிரம்மதேவன் தவம் இருந்து வழிபட்ட ஸ்தலமாக கூறப்படுகின்ற ஒரு விஷயம். அதே போல அவருக்கு கலசங்கள் இங்கே கொடுத்ததால இந்த கோயிலுக்கு கலசை அப்படின்ற ஒரு மற்றொரு பேரும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிவஞான முனிவர் இங்கே நிறைய பாடல்கள் இயற்றிருக்கார் இந்த கோயிலுக்காக. சுப்பிரமணிய முனிவர் அவர் வந்து இந்த கலசை அப்படின்ற பேர்லேயே நிறைய பாடல்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாடல்கள் இந்த கோயிலுக்காக இயற்றியதாக ஐதீகங்களும் உண்டு. யாருக்கெல்லாம் சிதம்பரம் போக முடியல,
சிதம்பர நடராஜரை நம்ம தரிசிக்க முடியல, நமக்கு தூரமா இருக்கு, இல்ல வயசாகி போச்சு, வீட்டிலேயே இருக்கோம் அப்படின்னு நீங்க இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வாழ்ற மக்கள் எல்லாருக்கும் ஒரு கோயில் அப்படின்னா, சிதம்பரத்தையே பார்த்த ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னா, அது வந்து தொட்டிக்கரையில இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் கோயில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அந்த அந்த கோயில் உள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே, அந்த ஊர் உள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து ஒரு ரம்யமான ஒரு தோற்றம் உண்டு. அமைதியாக இருக்கும். எந்த ஒரு 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 சத்தம் இருக்காது. அப்படியே அந்த கோயிலுடைய அ அழகு, வடிவமைப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய திருப்திய வந்து நிச்சயமாக கொடுக்கும். இந்த கோயில்ல மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை, வளர்பிறை பிரதோஷங்கள்ல பெரிய வழிபாடுகள் உண்டு. அவசியம் இந்த கோயில் வந்து நீங்க சேவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக இருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்துல. அதேபோல இந்த கோயில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னோம்னா, காலை 7 மணியிலிருந்து ஒரு 8:30 மணிக்குள்ள. அதேபோல மாலை நேரங்கள்ல 5 மணியிலிருந்து 6 மணி. அந்த கிராமத்துல இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால, இந்த கோயிலுடைய வழிபாட்டு நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரமாக அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா விழா நேரங்கள்ல ரொம்ப விமர்சையாக இருக்கும். மார்கழியில வரக்கூடிய திருவாதிரையில ரொம்ப 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 விசேஷமாக உற்சவங்கள் நடைபெறும். அதாவது புறப்பாடோடு கூடிய 4 மாட வீதிகளிலும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதேபோல சிவராத்திரி அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் விழாவாக இங்க கொண்டாடப்பட வருகின்ற ஒரு நிகழ்வு. அவசியம் யாரெல்லாம் சென்னை மாநகரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் அவசியம் சேவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சிதம்பர கோவில் வந்து இந்த தொட்டிக்கலையில் இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரர் கோவில். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவிடிகளே சரணம்.